டேய், இப்படி சாப்பிடும்போது தட்டை பார்த்து சாப்பிடாம போனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா சாப்பாடு உடம்புல என்னன்னு ஒட்டும். அதெல்லாம் எல்லாம் ஒட்டும்மா. ஒட்டலைனாலும் கம்மை போட்டு ஒட்டிக்கலாம். அப்படி போனுக்குள்ளே போயிடாதல. வேணாம்டா, உன் தங்கச்சி டாக்டருக்கு படிக்கிறாள்ல, அவட்ட கூட கேட்டு பாரு. இப்படி சாப்பிடும்போது போனை பார்த்தா சாப்பாடு கூட உடம்புல கொஞ்சம் கூட ஒட்டாது, ஒரு சத்தம் பிடிக்காது பாத்துக்கோ. போமா, அவளே ஃபோன் பார்த்துட்டு தான் சாப்பிடுவா. பிடிக்கலனாலும் பரவாயில்ல. குத்துக்கல்ல மாதிரி ஒருத்தி பேசுறதுக்கு நிமிர்ந்து கூட பதில் சொல்றது உன்னால முடியலன்னா இரு, நெட்ட புடிங்க விடுற, அப்பதான் எல்லாம் சரிப்பட்டு வரும். அம்மா, நெட்டு போட்டு விடு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சாப்பாடு போன் எல்லாம் தூக்கிட்டு போற? அம்மா, என்னாச்சு? ஏன் நெட் வரல? ஏன் உனக்கு என்ன பாடம் தானே படிக்க போறேன்னு போனேன், அப்புறம் என்ன நெட் இல்லையா? பாடம் தானே படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு தான் நெட் வேணும். நிறைய தீசிஸ்லாம் முடிக்க வேண்டியிருக்கு எனக்கு, அதை பார்த்து தான் நான் செய்ய முடியும் நெட்டை பார்த்து. ஏன் உனக்கு படிக்க புக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை பார்த்து செய்ய வேண்டியதானே? அம்மா, அதை பார்த்து செஞ்சா லேட் ஆகும்மா. நெட் இல்லைன்னா நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் போட்டு அப்படியே எடுத்து அப்படியே காப்பி அடிச்சா சீக்கிரம் வேலை முடிஞ்சிருமா. கொஞ்சம் நெட்டை ஆன் பண்ணி விடு. பார்த்துக்கோ, சொன்னீல உடம்புல சத்து பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, சாப்பாடு ஒட்டலைனாலும் பரவாயில்லன்னு. அப்படியே இருந்தேன்னா நாளைக்கு நோயாளியாக தான் ஆகணும் பார்த்துக்கோ. நோயாளியே ஆகி எங்கே போவ? இந்தா இப்படி நெட்டை பார்த்து காப்பி அடிச்சு படிச்சு பாஸ் ஆகி வருவாள்ல டாக்டர்மா, இந்த மட்டும் தான் போய் வைத்தியம் பார்க்கணும் பார்த்துக்கோ. பாஸ் ஆன டாக்டர் மட்டும் வைத்தியம் பார்த்தா என்ன கதி ஆகும்னு தெரியும்ல? அந்த கதி ஆகக்கூடாதுன்னா ஒழுங்கா நான் சொல்றபடி கேளு பார்த்துக்கோ. நான் செவனே யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா